நாம என்ன சமைக்கவா போறோம்? சும்மா பெனஞ்சு வைக்க போறோம். இதுவும் நல்லதான் இருக்கும். கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி பீன்ஸ் தோரன். இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர் ரெசிபி. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பீன்ஸ் தோரம் வைக்க போறோம். நல்லா கழுவி வச்சிருக்கோம், அரிஞ்சிக்குவோம். பீன்ஸை நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம், தோரம் வச்சிருவோம். சீக்கிரமா செஞ்சிருவோம். நீங்க வேலைக்கு போவீங்க, ஆபீஸ்க்கு போவீங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். அதுக்காக சீக்கிரமா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காமிச்சு கொடுக்கேன். இந்த கறிவேப்பிலை போட்டுக்கோமா, இந்த பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, இந்த உள்ளியை போட்டுக்கோ, தேங்காய், இந்த தேங்காயை போட்டுக்கோ, பொடி உப்பு போட்டுக்கோ, மஞ்சள் பொடி போட்டுக்கோ. போட்டு நம்ம கை கொண்டு நல்லா இப்படி பிணைஞ்சு எடுக்கணும். அப்போ எல்லாம் பிடிக்கும். தேங்காய், பச்சை மிளகா, உள்ளி, கறிவேப்பிலை, உப்பு எல்லாம் இப்படி பிடிக்கும். இப்படி கசக்கி அப்படியே பிணையணும். அப்போ எல்லாம் பிடிக்கும். இந்த பிணைஞ்ச கரெக்டாக வச்சுட்டோம். இனி நம்ம சட்டியை வச்சுக்குவோம். சட்டி காயட்டும். சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் ஊற்றாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கண்டு தேங்காய், கடுகு இந்த போட்டுக்குவோம். இந்த உளுந்து போட்டுக்குவோம். உளுந்து இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். சின்ன ஜீரகம் கொஞ்சம் போல போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வதங்கிட்டு இந்த பீன்ஸை போட்டுக்குவோம். இப்படி கூட்டி வச்சுட்டு அப்படியே சிம்மை குறைச்சி அடைச்சி வைப்போம். இடக்கு இப்படி சிந்திக்கணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். பத்தீங்களா? தண்ணியே ஊத்தல. பத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. பத்தீங்களா நல்லா வெந்துட்டு. இதுல சீக்கிரம் செஞ்சிடலாம். சீக்கிரமா செய்யற போல இதுல செஞ்சுட்டேன். நல்லா இருக்கு. நல்ல சுடு சோறுல பிணைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு பப்படம் இல்லாட்டா ஒரு சம்மந்தி இறக்கிடுவோம். எங்க சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கன் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். வெங்காயத்துடன் சிறிது தக்காளி சேர்த்து முட்டை ஆம்லெட் செய்த முட்டை வாட வராது, சுவையும் கூடும். சிறிது பொடியுப்பு சேர்த்து ரவையை வறுத்து வைத்தால் ரவையில் சீக்கிரத்தில் வண்டு வராது. சமையலை நீங்களும் ட்ரை செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும். ஓகே கைஸ், வேறொரு நல்ல ரெசிபியுடனும் டிப்ஸுடனும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.